வணக்கம். நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன். என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு. வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன். வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார். அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது. ஜூலை 20 21 2 நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும். யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிவிடுங்க. நாமக்கல் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க, நம்பர் அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த பீட்டர் லின்ச்சோட புத்தகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 7வது சாப்டர் வரைக்கும் வந்துட்டோம். பீட்டர் லின்ச்சுங்கிறவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவரோட தாட் ப்ராசஸை நம்ம உள்ளே உள்வாங்கினோன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு ரொம்ப புரியும். இன்றைக்கி 7வது சாப்டரில் என்ன பேசியிருக்காருன்றதை பார்ப்போம். அதில் 7வது சாப்டரில் டைட்டில் வந்து ஆர்ட், சயின்ஸ் அண்ட் நெட்வொர்க். நீங்கள்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸில் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்பான், இஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆர் சயின்ஸ்னு. அது 10 மார்க்கு கேட்பான். அது எனக்கு ரொம்ப விளையாட்டாக இருக்கும். நிஜமாகவே வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஆர்ட்டும் கிடையாது, ஒரு சயின்ஸும் கிடையாது. சயின்ஸ்னால் என்னென்ன டிஃப்ரென்ஸு, எனி டைம் எவ்ரிபடிக்கு ஒரே ரிசல்ட் வரும். இப்போ நான் காப்பர் சல்ஃபேட்டை டெஸ்ட் பண்ணால் எல்லாருக்கும் ப்ளூ கலர் வரும். அதே மாதிரி நான் நைட்ரேட்டுக்கு டெஸ்ட் பண்ணோன்னா ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டு எல்லாருக்கும் அதே ப்ரௌன் ரிங் வரும். ஒருத்தருக்கு ஒரு கலர் வராது. அதுதான் சயின்ஸ். யார் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாலும் ரிசல்ட் வரும். ஆர்ட் ஆர் சோஷியல் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா ஒருத்தனுக்கு ஒரு ரிசல்ட் வரும். தட் இஸ் நீங்கள் ப்ரூவே பண்ண முடியாது. நீங்கள் கேபிட்டலிசமோட தியரி பார்த்தாலும் ப்ரூவ் பண்ண முடியாது, மார்க்ஸையும் ப்ரூவ் பண்ணாலும் ப்ரூவ் பண்ண முடியாது. அஸ்ட்ராலஜி கூட ஒரு சோஷியல் சயின்ஸுன்னு சொல்லிக்கலாம். நிறைய பேர் அது பர்ஃபெக்ட் சயின்ஸுமா. அது பர்ஃபெக்ட் சயின்ஸே கிடையாது. ஏன்னா 10 பேருக்கு சொன்னால் 10 நடக்காது. அப்போ என்ன ஆகும்னா 10ல் ஒரு 4 பேருக்கு 3 பேருக்கு கரெக்டாக வந்துடுச்சா, அந்த 3 பேர் இன்னொரு போய் 30 பேர்கிட்ட சொல்லுவோம். அப்படி தான் வளருமே தவிர அது சயின்ஸுன்னு உங்களால் ப்ரூவே பண்ண முடியாது. ஏன்னா 2 ஜோசியம் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டோம். அதை நீங்கள் ஆர்ட்டுன்னு சொல்லலாம், சோஷியல் சயின்ஸுன்னு சொல்லலாம். ஸ்டாக் பிக்கிங்கும் ஜோசியம் பார்க்குற மாதிரி தான். அதை வந்து ஒரு காம்பினேஷனாக தான் பார்க்கணும். அது வந்து ஒரு நிறைய சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. இன்றைக்கி வேல்யூவேஷனுங்கிறது ஒரு பெரிய சயின்டிஃபிக் பிரின்சிபல். என்னோடய புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் பிரின்சிபல்ஸ்னு ஃபில் ஃபிஷரோட பிரின்சிபல்ஸும் எழுதியிருப்பேன். அதே சமயத்தில் ஃபில் கேரியோட பிரின்சிபல்ஸும் எழுதியிருப்பேன். இவரோட ஐடியாஸும் நிறைய பாரோ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வச்சு பர்ஃபெக்டாக உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஒன்லி குவாலிட்டேட்டிவ் இஷ்யூஸ்னால் இந்த இஷ்யூஸ் விச் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் நம்பர்ஸ், அதுவும் பார்க்கணும். அண்ட் சம்திங்ஸ் விச் ஆர் டிபெண்ட் ஆன் நம்பர்ஸ், ரெண்டும் வேணும். இப்போ ஒரு கம்பெனி சூப்பராக நம்பர்ஸ் இருக்குது ஆனால் ஹைலி அண்டர் வேல்யூட் இருக்குன்னா வாங்க முடியாது. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குமா இருக்காதா, செத்து போயிடும் தெரிகிற ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினா ஒரு நாளைக்கு கம்பெனி இழுத்து மூடிடுவோம். அந்த ப்ராடக்டை யாரும் வாங்க முடியாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர்னால் நான் கண்ணமுடின்னு வாங்கியிருப்பேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து ஏன் லிஸ்ட்டால், ஹிந்து லிஸ்ட் ஆகினா சூப்பர், நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கலாம்னு நான் நினச்சிருப்பேன். அதே மாதிரி தந்தி ஏன் லிஸ்ட்டால், தினத்தந்தி லிஸ்ட்டானால் அதை நம்ம ஷுவர் ஓனர்ஷிப் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். எஸ்பெஷலி வாரன் பஃபெட்டு நிறைய பேப்பர் கம்பெனிலாம் வாங்குறதுனால நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய மோட்ரு இருந்தது. அட்வர்டைஸிங் அதுலேருந்து தான் வரும். அட்வர்டைஸிங் ரெவன்யூ வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஷேர் கிடைக்காதான்னு காத்துன்னு இருந்தோம். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் நடந்தது. அந்த பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் வந்து இன்டர்நெட்டுன்னு வந்தது, சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்தது. சோஷியல் மீடியா வந்தப்புறம் ஹைப்பர் லோக்கல் நியூஸில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போயிடுச்சு. ஹிந்துவில் முன்னெல்லாம் டெத் அட்வர்டைஸ்மெண்ட்டு, கல்யாணத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஹிந்து பேப்பரில் தான் பார்ப்பாங்க. வேலை வாய்ப்பு ஒன்றாலும் ஹிந்துவில் தான் பார்ப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் தனி ஆகிடுச்சு. Naukri.com ஆகிடுச்சு, மேட்ரிமோனியல் சைட்ஸ் ஆகிடுச்சு. டெத்துங்கிறது அவங்கவுங்க ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உடனே சொல்லிடுறான். ஃபோனு ரொம்ப சீப் ஆகிடுச்சு. அமெரிக்காவில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பல வருஷங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். இது எல்லாம் ஒரு காம்பினேஷன் நியூஸ் பேப்பரே சாவடிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் பஃபெட்டோட ரொம்ப ஃபேவரட்டான கம்பெனி வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு. அந்த வாஷிங்டன் போஸ்ட்டு இப்போ பிரிண்ட் ஆகி வரதே கிடையாது. அது டிஜிட்டல் பேப்பராகி ஜெஃப் பீசோஸ் நடத்திட்டு இருக்கிறான். அந்த ஒரிஜினலாக இந்த ஃபேமிலி, கேத்ரின் கிரஹாமோட ஃபேமிலி அந்த விற்று வேறு எதுக்கோ போயிட்டாங்க. பஃபெட்டும் அவர் ஷேரை விற்றுட்டு போயிட்டார்.
அது மாதிரி பஃபலோ சீட்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதையும் விற்றுட்டு போயிட்டார். ஸோ ஒரு கம்பெனியை வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும், ஆனால் பிஸ்னஸே செத்து போயிடுச்சுன்னா அதை வாங்கி என்ன யூஸ்? ஸோ பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தட் ப்ராடக்டையும் நீங்கள் பார்க்கணும், அதே சமயத்தில் நம்பர்ஸையும் பார்க்கணும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறது தான் சயின்ஸ். இப்போ வந்து ஐடி கம்பெனிஸை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி எஃபெக்ட் பண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்ட்யூஷனையும் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். இதை தான் அவர் முதல் பாயிண்டில் சொல்கிறாரு. இதுதான் ஆர்ட்டா சயின்ஸாங்கிறதோட தாத்பரியம். அடுத்தது விடாமுயற்சி போகணும். அதாவது லுக்கிங் ஃபார் கல்லுக்கு அடியில் ஏதாவது புதையல் இருக்கான்னு ஒரு கல்லையும் தள்ளி 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 பார்த்தா 100 கல் தள்ளினா ஒரு புதையல் கிடைக்குமா இருக்கும். அதனால் இல்லாட்டா 200 கல் தள்ளினா 10 புதையல் கிடைக்கலாமல் இருக்கும். எந்த கல்லை தள்ளினா என்ன புதையல் வருங்கிறது தெரியாத மாதிரி நம்ம தோன்ற மாதிரி நம்ம வந்து இல்லாட்டா இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி வருங்கிற மாதிரி 4 இடத்துல அடித்தா தான் ஒரு இடத்துல தண்ணி வரும். அதே மாதிரி தான் இதுவும். அதனால் நீங்கள் வந்து பர்சிஸ்டண்ட்டாக தேடிகிட்டே இருக்கணும். இதனால்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, கம்பெனியை படிச்சுக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல எந்த செய்தி வரும், எந்த இடத்துல எப்படி நியூஸ் வரும், எதை எப்படி எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இது தெரிஞ்சதுன்னா நேராக போய் அந்த இடத்துல தோண்டுவோம். ஆனால் எப்போ எது மாதிரி நியூஸ் வரும்னு சொல்ல, நான் ஒரு டயபெட்டிஸ் எங்கள் அம்மாவுக்காக போச்ச, அதுக்கு சுகர் ஃப்ரீ வாங்க போய் எனக்கு ஜைடஸ் வெல்னஸ் கிடச்சிது. 50 ரூபாய்க்கு போட்ட கம்பெனி குயிக்காக 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கும் அந்த கம்பெனின்னு இருக்குது. அதனால் ஜைடஸோட ப்ராடக்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். மெயின் பேரண்ட் கம்பெனி அப்போ கேடிலான்னு இருந்தது. அந்த கேடிலா கம்பெனி நம்மளால் வாங்க முடிஞ்சுது. ஸோ பேரண்ட் அண்ட் சைல்டு ரெண்டுத்தையுமே வாங்கினேன். அது ஒரு டயபெட்டிஸ் கடையில் எனக்கு ஆக்சிடென்டலாக கிடச்சிது. இது மாதிரி பல பேருக்கு பல இடத்துல பல ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதனால் எப்போதுமே எங்கேயாவது ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிகிட்டே இருக்கணும். எங்கே தேடுறீங்க, எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியணும். அடுத்தது ப்ரமோட்டரோட இன்டெகிரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ப்ரமோட்டரை பற்றி நம்மளுக்கு தெரியணுன்னா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் மீடியாவை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரமோட்டரை பற்றி தெரியும். இந்த ஸ்மால் கேப்லலாம் எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, ப்ரமோட்டரை பற்றி டீட்டெயில்ஸு ஒழுங்காகவே வராது. அந்த ப்ரமோட்டர் டீட்டெயில் ஒழுங்காக வரலைன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் ப்ரமோட்டர் டீட்டெயில்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் வரும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் உட்காடுற நேரத்துக்கு பதிலாக எவ்வளோ நெட்டை பார்க்குறீங்க, வாரன் பஃபட்டோட எவ்வளோ இன்டர்வியூ பார்க்குறீங்க, சார்லி மங்கரோட இன்டர்வியூ எவ்வளோ பார்க்குறீங்க, சொரோஸை பற்றி எவ்வளோ படிக்கிறீங்க, இது மாதிரி தேடி 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 போக தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ரிசல்ட்ஸ் வரும். அதை விட்டுட்டு சும்மா மல்லாக்கப்படுத்திட்டு யாராவது ஒருத்தன் ஸ்டாக் சொல்கிறத வாங்கி நீங்கள் காசு பண்ணலான்னு நினச்சிங்க, காசு பண்ண முடியாது. டெலிஜெண்ட்டாக ரிசர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கம்பெனியோட ஒர்க்கிங் மாடல் தெரியும். அந்த ஒர்க்கிங் மாடல் தெரிஞ்சால் தான் நீங்கள் வேறு ஏதாவது என்ன வேணால் பண்ணலாம். அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வரைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தரோவாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். தரோவாக நீங்கள் ரிசர்ச் பண்ணலைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாயிடும். அந்த இடத்து தப்பு தான் அக்கிலஸ் ஹீல் ஆகிடும். யங் கேஸில் சின்டெக்ஸில் அந்த யூரோ டெட்டை நான் கவனிக்காதது பெரிய விஷயம். இந்த கம்பெனி எப்படியாவது அதெல்லாம் டேங்காக பண்ணி விற்று எல்லா கடனையும் அடைச்சிடுவான்னு நினச்சேன். டேங்க்கு ஒரு கடன் தான் அடைக்க முடியும், 10 கடன் அடைக்க முடியாது. கடைசியில் அந்த கம்பெனியை கவுந்துருச்சு. அதனால் ஒழுங்காக கற்றுக்கங்க. எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே கடன் இருந்தால் அது தாங்காது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும்.
ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.